Hi to boys and girls, எல்லாம் செம்மையா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் டு தி பார்ட் 2 வீடியோ. நம்ம எதுக்காக ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம் பைக்கர்ஸ் அப்படின்னா இதுக்காக தாங்க. பா செம்மையா இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ல அப்படியே டிரைவ் பண்ணும்போது அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுதுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துல போதை இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ல வண்டி ஓட்டும் போது செம்ம போதை ஆயிடும். யார் பேசுறதும் அதில் விழுகாது, எந்த ஒரு நினைப்பும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல அப்படியே பைக்கில் வந்து இந்த மாதிரி இடத்துல நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்டு போகிறதே ஒரு ரொம்ப அழகான விஷயம் இல்லைங்க. நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ரீதர் ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு, முன்னாடி ரமேஷ் ப்ரோ போகிறாரு, எல்லோரும் வந்துட்டுருக்காங்க எனக்கு பின்னாடி. இந்த மாதிரி ஒரு மலைப்பாதையில் அப்படியே நண்பர்களுடன் எல்லாத்தையும் மறந்து நமக்காக ஒரு சந்தோஷமான ஒரு டூ வீலரில் ஒரு பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப அழகான விஷயம். முன்னாடி நம்மளை தான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்த முகத்துலேயும் ஒரு சந்தோஷம், எல்லாத்த முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் எல்லாரும் ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸோ இல்லை எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. பைக்கிங்கில் வரவங்கள 90% ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போக்குறதுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல், ஒரு மெடிடேஷன். எல்லோரும் சில பேர் மெடிடேஷன் போவாங்க, சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் காட்ஸ் மசூதிக்கு சர்ச் இந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வே ஆஃப் பீஸை தேடிப்பாங்க. பைக்கர்ஸான நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களோட பீஸை வந்து தேடிக்கிறோம். 5 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே எனக்காக, மாதத்தில் 2 நாள் எனக்காக, என்னோடய செல்ஃப் லவ்க்காக, என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டுக்காக அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதைகள் சொல்லுவாங்க. பைக்கிங்கை பொறுத்த வரைக்கும் போயிட்டு சும்மா ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறது இல்லைங்க. எவ்ரி ரைடோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர் செஷன் இருக்கும். அந்த கேம்ப் ஃபயர் செஷனில் ஒவ்வொருத்தரும் யார் யார் என்ன பண்ணுறாங்க, யூ வில் பி அமேஸ்ட். எங்கள் ரைடிங் கிளப்போட சிஇஓ, அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓஸும் நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் போகிற பசங்களும் இருக்காங்க. தட் இஸ் வி ஹேவிங் ரைடர்ஸ் ஃப்ரம் 20 to 50. எப்படி சிங்க் ஆகுது, என்ன ஆகுது, எதுவுமே புரியாது. எல்லாருமே ஒரு பிரதர்ஹுட்டோட பழகுவாங்க. குட் மார்னிங் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்னடா மறுபடியும் குட் மார்னிங் சொல்கிறேன் நினைக்காதீங்க. இது வந்து நெக்ஸ்ட் டேயோட வீடியோ. ஆக்சுவலி நான் vloggingக்கு ரொம்பவே புதுசு. ஸோ எனக்கு எப்படி அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுலாம் தெரியல. இது அதுவும் இல்லாமல் முன்னாடியே நான் இந்த வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணோன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் எந்திக்க ரெடியாக இல்லை. ஸோ நான் அப்படியே கொடைக்கானலை சுற்றி பார்க்காம போகிறதுக்கே தயாராக இல்லை. ஸோ நானும் சிவா, எங்கள் கூட ஐஷு அண்ட் பிரியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூக்கல் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ போன இடத்துல நம்ம ஆள் வந்து வண்டியை வந்து ஜாம் பண்ணிட்டாரு, பின்னாடி டயர் மட்டும் சுற்றுது. ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வண்டி எடுத்துருவாங்க. மார்னிங் வந்து தூங்குறது சுகம்னா அந்த நேச்சரோட அப்படியே சுற்றி பார்க்குறது இன்னொரு விதமான சுகம். நான் எப்பவுமே நினைப்பேன் தூங்குறது எப்போ வேணால் தூங்கலாம், வீட்லேயே கூட இருக்கலாம். பட்
நமக்கு வயசாகிடுச்சுனாவோ இல்லை நமக்கு அடுத்த டைம் இந்த இடத்துக்கு போக முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ்வலாக எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அந்த அந்த இடத்த பார்க்காம விட்டுட்டோம்னா மறுபடியும் எப்போவுமே பார்க்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். டச்சூட் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கும். பட் வி டோன்ட் நோ இல்லைங்க, இன்னைக்கு தான் கடைசியா இல்லை இதுக்கு மேலே வர முடியுமா முடியாதான்ட்டு. ஸோ உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த ஸ்கை எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம சிவா வந்து ஹிமாலயன் வச்சுருக்கான். ஹிமாலயனில் பேக் பிரேக்கில் வந்து ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரல. நானும் பிஎன்டபிள்யூ எடுத்துகிட்டு வரல. ஏன்னா பக்கத்தில் தானே. ஆக்சுவலி வி ஆர் அவுட் ஆஃப் அவர் கியர்ஸ். ஹெல்மெட் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ லோக்கல் அப்படிங்கிறதாட்டி கியர்ஸ் இல்லாமல் ஒரு ஹையர் சிசி பைக் எடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஸோ நான் பிரவீனோட பைக் வந்து வாங்கிட்டு வந்தேன். இட்ஸ் டியூக் 200. இது இட்ஸ் அ குட் பாக்கெட் ராக்கெட் மாதிரி ஒரு நல்ல வெஹிக்கிள். இந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூங்க. போகிற வழியில் ரோடு தான் ரோடு, சும்மா இப்படி திரும்பி பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மேலே ஏறி வந்துட்டோம். நம்ம ரைடு வந்து பஞ்சாயத்து ஆகலைன்னு எப்படிங்க? சிவாக்கு இப்போ காலையிலேருந்து நேரம் சரியில்லை. ஆக்சுவலாக அவனோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு காலையில். அந்த வண்டி அங்கே இதில் மாட்டிக்கிச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருந்தாரு. இன்னைக்கு சண்டே கரண்டி ரொம்ப லேட்டாக தான் வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு ஷீப் ஃபார்ம் இருந்துச்சு. ஷீப் ஃபார்மில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ வண்டி ரெடி ஆயிரும். ஸோ முடிச்சோடனே கிளம்பிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock to 8 o'clock போகும். ஃபுல்லான மிஸ்ட்டு. எல்லோரும் இந்த டிராஃபிக்கை ரொம்ப இந்த ரோட்டில் டிராஃபிக் நாங்கள் டிராஃபிக்கில் வரக்க முடியாது. மார்னிங்கே கிளம்பிட்டோம். இங்கே நிறைய அந்த கேரளா பீப்புள் நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல் ஆஃப் மிஸ்ட். எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே இங்கேயே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு டோஸ் மாதிரி வச்சுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி அப்படியே ஒரு ரொம்ப ஸ்லோ லைஃப் அப்படிம்பாங்க இதை. உங்களுக்கு மால்ஸ் கிடையாது, உங்களுக்கு பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த இயற்கையோட ஒன்றிய ஒரு சின்ன லைஃப். ஒரு கெஃபே மாதிரி வச்சுட்டு அப்படி இங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே ஃபுல் ஆஃப் மிஸ்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய தென்படுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வச்சு. இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போவே டிராஃபிக் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வண்டி பார்க் பண்ணால் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இருக்கும். நல்ல வேளை நம்ம ஜிஎஸ் எடுத்துகிட்டு வரல. நம்ம வண்டியெலாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இங்கே.
நம்ம நமக்கு முன்னாடி எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு லேக்குக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த லேக். பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிஎஸ் எடுத்துட்டோம். இந்த டிராஃபிக்கில் ஜிஎஸ் ஓட்டுறது பட் இட்ஸ் அ வெரி குட் ஹேண்ட்லிங் வெஹிக்கிளுங்க. இவ்வளோ பெரிய வண்டி இவ்வளோ ஹேண்ட்லிங் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். வேறு எதுலேயுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. நல்லா செல்ஃப் சென்டர்ட் வெஹிக்கிள் ஆக்சுவலி. இன்ஜின் ரெண்டுமே வெளிலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தாலும் அதோட கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவால் நல்லா செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் நிறையா அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறையா கிடைக்கும். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப நேரமாக அங்கே ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சோங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நோ யூஆர் ஒன் ஸ்டார்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நைட்டு வீட்டுக்கு போக முடியும். ஸோ ஸ்ரீதர் ப்ரோ லீட் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் த சேம் பேட்டர்ன் தான். ஸ்ரீதர் ப்ரோ வில் பி த லீட். நானும் அரவிந்தும் மார்ஷல் பண்ணுவோம். சிவா வந்து டெயில் பண்ணுவார். சிவா ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காரு. So the convoy started, guys. என்னடா சீக்கிரம் கிளம்பிட்டோமே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது, நம்ம பிரச்சனை இல்லாம போய் சேர மாட்டோமே ரிட்டனு அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நம்ம கூட வந்து ஒரு பைக் வந்து அதோட செயின் பாக்கெட் கட் ஆயிடுச்சு. செயின் கட் ஆயிடுச்சு. மழை பெய்யுது, சண்டே, கொடைக்கானல், எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு யோசிச்சேன். கஷ்டப்பட்டு தாண்டி வந்தோம். பார்த்தா இப்போ செயின் வந்து அறுந்து லாக் ஆயிருக்கு. என்னடா சிரிச்சுட்டே சொல்றேன்னு நினைக்காதீங்க. பைக்கர் திங். நீங்க பைக்கிங் வந்தீங்கன்னா அதோட பியூட்டி எனக்கு தெரியுமா? நீங்க லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்லா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்பான்டேனியஸா உங்களால முடிவுகள் எடுக்க முடியும். உடனே நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஸ்பாட் டிசிஷன் எடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை டீம் ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கிங்கில் கிடைக்கும். ஏன்னா பைக்கிங்கில் வந்து உங்களுக்கு
நிறைய யூனிக்கான விஷயங்கள் கற்றுப்பீங்க. நிறையா ஒரு அன்னோன் பீப்புளுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரைடு வந்தவங்க பாதி பேர் நமக்கு தெரியாது. அது போக நம்மளாச்சும் ஒன்றா ரைடு வந்தோம். இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பசங்கள்லாம், தே ஆர் வெரி நியூ. ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்த பசங்க நம்ம வண்டியை நிறுத்ததை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தே கேம் டு ஹெல்ப். நம்மளே ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கோம், ஆனாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தே ஆர் புல்லிங் த இது. இதில் ஒரு பையனுக்கு கையில் அடி வரப்பட்டிருக்கு, தெரியுதா? பட் ஹி வாண்ட்ஸ் டு ஹெல்ப். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஃபீலாக இருக்கும். பைக்கில் செயினே இல்லை, இருந்தாலும் ஓட்டிகிட்டு போகலாம், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்லை, இப்போ நீங்கள் தனியாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப ஃபெட்டப் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க, நம்ம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்த பைக் ஓட்டிட்டு இருந்துச்சு. ஸோ செயின் எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே டோ பண்ணிகிட்டே நெக்ஸ்ட்டு மெக்கானிக் ஷெட் கீழே இருக்குன்னு இருக்காங்க, அது வரைக்கும் போக போகிறோம். பைக் செயின்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் அப்படியே போயிட்டுருக்கோம். போகிறக்கே மனசு இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நிறையா சிட்டி பீப்புள்லாம் அவங்கவுங்க ஒர்க்குக்காக போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்க்குறதோ ஒரு இடத்த பார்க்குறதோ ரொம்ப கஷ்டமாக வியூ செம்மையாக இருக்குது. சன்செட் ரொம்ப அழகான ஹில்ஸ்டேஷன்ஸில் தான் நீங்கள் ரொம்ப அழகான சன்செட்ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சீயில் தான் பார்க்க முடியும். பட் சீல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அதோட ஹரிசாண்டல் தெரியும். பட் ஹில் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போது அந்த மவுண்டன்ஸ், மரங்கள், இதுக்கு நடுவால் அந்த சன்செட், அதோட ரேஞ்ச் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பஸ் இருக்குல்லங்க, இதில் விஜய் சேதுபதி பேச ஒரு டைப்பாக வரைஞ்சிருக்காரு. நான் ரொம்ப நேரமாக என்னடா விஜய் சேதுபதிக்கு வாய் ஒரு பக்கம் கோணிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி ஸ்பாட் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம்னா ரொம்ப டிராஃபிக் சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு சொல்லி
இயற்கை எவ்வளோ அழகு இல்லைங்க. இந்த வீடியோலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருப்பேனா. இருந்தாலும் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது அந்த பிரமிப்பு இருந்துக்கிட்டே தானே இருக்கு. ஒரு சின்ன கவிதை தோணுது. கவிதைனா கவிதையெல்லாம் படிக்கிற ஆள் இல்லைங்க நான். எனக்கு சும்மா தோணுது. மலை சாலையில் மலை சாலையில் மலை சாரலுடன் மேகமூட்டத்திற்கு நடுவில் நீயும் நானும் இசையுடன் கடந்து செல்வோமா கண் காணாமல். உலகணும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். நான் எல்லாத்துக்கும் இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என் கூட வரவங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என் ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே, நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லாம் ஓகே. நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் போங்க, எல்லாமே ஃபைன். பட் ஃபேமிலியோட போகும்போது நீங்கள் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் தனியாக 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கா, அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். சில பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது, அமையாது. அப்படி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனையோ இப்போ நீங்கள் பைக்கிங் தெரிஞ்சால் பைக்கிங் கிளப்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை பைக்கிங் தெரியாதா, யூ வாண்ட் டு ட்ராவலா இன் கார், நிறைய ட்ராவல் குரூப்ஸ் இருக்குது. சோலோ ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம், நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை பார்த்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு கூட தோணும். ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங்கில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அன்லெஸ் நீங்கள் ஒரு லிமிட்டை வந்து அவங்களுக்கு நீங்கள் அவங்க க்ராஸ் பண்ணி போனாலும், அவங்கள க்ராஸ் பண்ண விட்டாலுமே தவிர, அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா பேரை மீட் பண்ணுங்கள், நிறையா பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். ஓகே, இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் விலாகுங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் விலாக்ஸ் பண்ணதில்லை. ஸோ நிறை குறைகள் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். கீப் ஃபாலோயிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Until then, signing off. This is your biker Machi. Bye da boys and girls. Love you too. Hey, நீ தாண்டா வந்த இப்படி நில்லு வர மாட்டேடா. சைக்கோ. கேப்டன் ஆயிடுச்சு.